தமிழ்நாடு காவல்துறை பிரிவை சேர்ந்த 1995ஆம் ஆண்டு IPS அதிகாரியான பி. பாலா நாகாதேவி மாநிலத்தின் பாதுகாப்பு அமைப்பில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் நுணுக்கமான பதவிகளில் ஒன்றான உளவுத்துறை டிஜிபி பொறுப்பை ஏற்கும் நிலையில் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக காவல்துறையில் அனுபவம் பெற்றவராவர். ஹைதராபாத்தின் லக்டிகாபுல் பகுதியைச் சேர்ந்த பாலா நாகதேவி எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் பிடெக் பட்டம் பெற்றவர். பின்னர் காவல் நிர்வாகத்தில் முதுகலை பட்டமும் பயின்றது குறிப்பிடத்தக்கது. தனது பணிக்காலத்தில் மாநில காவல்துறையின் பல முக்கிய நிர்வாக மற்றும் செயல்பாட்டு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். இந்த நியமனத்திற்கு முன்பு எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் எனப்படும் பொருளாதார குற்றப்பிரிவு CITயின் டிஜிபியாக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. சிக்கலான நிதி மோசடி மற்றும் பொருளாதார குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்பார்வையிட்டார். கடந்த டிசம்பர் மாதத்தில் டிஜிபி பதவிக்கு உயர்வு பெற்ற பாலா நாகதேவி அதே நேரத்தில் சிவில் சப்ளைஸ் CID டிஜிபியாக கூடுதல் பொறுப்பையும் வகித்தார். அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பொது விநியோக திட்டங்களில் இடம்பெறும் முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளையும் அவர் கண்காணித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவரது குறிப்பிடத்தக்க பொறுப்புகளில் மாநில கமாண்டோ படையின் தலைமை பொறுப்பும் ஒன்று. மேலும் அவரது பதவி காலத்தில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் பயிற்சி திட்டங்களை அவர் மேற்பார்வையிட்டதும் கவனத்துக்குரியது. அதேபோல் உமன்சேரியில் நடைபெற்ற அகில இந்திய காவல்துறை துப்பாக்கிச்சூடு போட்டியை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து தனது நிர்வாக திறன் மற்றும் தலைமையாற்றும் திறமையை வெளிப்படுத்தியது காவல்துறை உயர்மட்ட அதிகாரிகள் மத்தியில் கவனத்தை ஈர்த்தது. இந்த நிலையில் முந்தைய திமுக ஆட்சியில் உளவுத்துறையில் டிஜிபி என்கிற புதிய பதவியை உருவாக்கி அந்த பதவிக்கு பாலநாகதேவியை நியமித்தார்கள். உளவுத்துறையில் டிஜிபி என்கிற அந்தஸ்தில் பெண் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். மேலும் அந்த பதவி கூடுதல் டிஜிபி நிலைமையில் இருந்து டிஜிபி நிலைக்கு உயர்த்தப்பட்டது மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. தற்போது தாவேகா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அரசு பாலநாகதேவியை உளவுத்துறையில் இருந்து சைபர் கிரைம் துறையின் டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்து அறிவித்துள்ளது.